நடக்கிறவர்களாயும் இருங்கள். நீங்க வந்துட்டு ஒரு வாரமும் நம்ம அட்டெண்ட் பண்றோமா பிரேயர் கரெக்டா? ஆமாவா? எல்லா சாட்டர்டேயும் கரெக்டா நீங்க வந்துடுறீங்க. வெரி குட். அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு ஒருத்தரும் ஒரு ஆன்ட்டி, ஒரு சிஸ்டர்ஸ், ஒரு அக்கா, யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்காக செய்தி உங்களுக்கு இது பிரயோஜனப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெய்த் பத்தி, லவ் பத்தி ஏதாவது ஒரு செய்தி உங்களுக்காக கொண்டு வராங்க. அதை கேட்டுட்டு அன்னைக்கே மறந்துடுவீங்களா? ஃபாலோ பண்ணுவீங்களா? ஃபாலோ பண்ணுவேன் ஆண்டி. எப்படி ஃபாலோ பண்ணுவீங்க ஜோஸ்? நீங்க எப்படி ஃபாலோ பண்ணுவீங்க? வந்து நம்ம பிரேயர்ல நாம எல்லாம் சொல்லுவோம். பிரேயர்ல சொல்வீங்க. நீங்க வந்து 7 வெர்சஸ் கன்ஃபஸ் பண்றீங்க. வெரி குட். அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். எந்த என்ன நேரத்துல என்ன இன்சிடென்ட்க்கு தேவையோ அது கன்ஃபஸ் பண்றீங்க. வெரி குட். ஆனா நம்ம அம்மா கொடுக்குற செய்தி, இல்லைன்னா சபினா ஆண்டி கொடுக்குற செய்தி, இல்லைன்னா ராணி ஆண்டி கொடுக்குற செய்தி, நான் கொடுக்குற செய்தி, அதை கேட்டுட்டு அந்த வாரம் முழுவதும் அது என்ன நீங்க பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஃபெய்த் பத்தி கொடுக்குறாங்களா அப்படின்னா அந்த வாரம் ஃபுல்லா அதை நீங்க மெமரியில ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க நோட்ல எழுதுவீங்களா எல்லாரும்? எஸ் ஆண்டி. என்ன செய்தி கொடுக்குறாங்க, என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த வேர்சஸ் தான் பைபிள் ஒரு நோட்ல எழுதி வச்சுப்பீங்களா? மெசேஜஸ் எழுத மாட்டோம், வேர்சஸ் மட்டும். நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்க. ஒரு நோட்டு போட்டுட்டு இன்னையோட டேட் போட்டுட்டு என்னென்ன பைபிள் வேர்ஸ் சொல்றாங்களோ ஒரு டைம் நீங்க அந்த வீக்ல ஒவ்வொரு வேர்ஸ் ஒரு 5 வேர்ஸ் சொல்றாங்க அப்படின்னா அந்த வேர்ஸ் எத்தனை வேர்ஸ் சொல்றாங்களோ ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வேர்ஸ் நீங்க ரீட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. என்ன சொல்றாங்க அப்படின்னா, கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம், அதன்படி நடத்தவர்களாயும் இருங்கள். என்ன சொல்றாங்க? அர்த்தம் யாருக்க புரியுதா? நம்ம என்ன பண்றோம்? ஒவ்வொரு வாரமும் செய்தியை கேட்டுட்டு அப்படியே மறந்து போயிடுறோம். ஆனா அதை நம்ம என்ன பண்ணணுமா? நம்ம என்ன கேட்கிறோமோ அதை நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்றோமா? விட்னஸ் நிறைய சொன்னீங்க. நான் வந்து எனக்கு இது மாதிரி இருந்துச்சு, ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் உயிரோட இருக்கிறது பெரிய விஷயம். வெரி குட். ரொம்ப நல்ல விட்னஸ் அது. எல்லாருமே வந்து எனக்கு இது மாதிரி இருந்துச்சு, எக்ஸாம் இருந்துச்சு, நான் வின் பண்ண ஒரு விட்னஸ் சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இங்க ஏதாவது ஒரு செய்தி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதை கேட்டுட்டு அதை நீங்க ஃபாலோவும் பண்ணணும். இதுல வந்து உங்களே ஏமாற்றி கொள்ள வேண்டாம் அப்படின்னு ஏன் சொல்றாங்க? சில பேர் வந்துட்டு பேரண்ட்ஸ் சொல்லி நீங்க இங்க வந்து உட்கார்ந்துருக்கலாம், இல்ல யாராவது ஃபோர்ஸ் பண்ணி உட்கார வச்சிருக்கலாம், இல்லைன்னா ஐயோ இவங்க ரொம்ப தொல்லை பண்றாங்க அதனால உட்காந்துருக்கலாம். சில பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டாவும் நீங்க வந்து உட்காந்துருக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே 2 தடவை இது சொல்லியிருக்கேன். 2 சிஸ்டர்ஸ் இருந்தாங்க. அவங்க அப்பா அம்மா வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, நீ ப்ரேயருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஒரு சிஸ்டர் வந்து என்ன, அதுல 2 அக்கா தங்கச்சியில தங்கச்சி என்ன பண்ணுவாங்க, உண்மையா ஜீசஸ்க்காக ப்ரேயர்ல பாட்டு பாடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, மனசார அட்டன் பண்ணாங்க. அக்கா என்ன பண்ணுவாங்க, அக்காவும் பாட்டு பாடுவாங்க, எல்லாமே ப்ரேயர் பண்ணுவாங்க. ஆனா ஒரு என்னடா இப்படி ஃபோர்ஸ் பண்றாங்களே, எல்லாரும் ஜாலியா டான்ஸ் ஆடுறாங்க, மூவி போறாங்க, நம்மள மட்டும் ப்ரே பண்ண சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாவே அட்டன் பண்ணுவாங்க. ஆனா ஃபியூச்சர்ல 2 பேரும் ப்ரேயர் அட்டன் பண்ணாங்க. எல்லாமே 2 பேரும் சேமா தான் இருந்தாங்க. ஆனா தங்கச்சி மட்டும் ரொம்ப பிளஸ்டா இருந்தாங்க. ஏன்? பிரேயர் லைஃப்ல தான். உங்களுக்கு ஆண்டவருக்கு மனசார செஞ்சது. மனசார இன்ட்ரெஸ்டோட வந்தாங்க. இன்னொருத்தவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்றாங்க, இவங்க சொல்றாங்களே சும்மா வந்து உட்காந்துட்டு போலாம் ஒரு கடமைக்கு, யாராவது சொல்றாங்களே அப்படின்றதுக்காக அவங்களும் ப்ரே பண்ணாங்க, அவங்களும் கிளாப் பண்ணாங்க, வந்தாங்க, பைபிள் படிச்சாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனா ஜீசஸ் எதை பாக்குறாரு? உங்க ஹார்ட் தான் பாப்பாங்க. சரிங்களா? வெளியில வந்துட்டு நீங்களும் கிளாப் பண்ணலாம், நீங்களும் ஏதாவது சொல்லலாம், ஆனா ஜீசஸ் வந்துட்டு எது பார்ப்பாங்க? உங்க மனசுதான் பார்ப்பாங்க. சரிங்களா? சோ ஒவ்வொரு தடவையும் மீட்டிங் வரும்போது ஜீசஸ் எனக்காக வெயிட் பண்றாங்க, நான் போய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக நான் விட்னஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா ஓடி வரணும். ஐயோ மேரி ஆண்டி வந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படக்கூடாது. சரிங்களா? ஓகே. இன்னொரு படிக்கிறேன். யோசுவா 1:8 என்ன போட்டுருக்கு அப்படின்னா, இந்த திருச்செட்டு நூலை முன்னின்று அகற்றாதே, இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு, அப்பொழுதுதான் நீ செல்லும் இடம் எல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். என்ன சொல்றாங்க? இந்த பைபிள் இருக்க வேர்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணணுமா? டே அண்ட் நைட் வந்துட்டு மெடிடேட் பண்ணணும். தியானம் பண்ணணும் அப்படின்னா என்னது? மெடிடேட் பண்ணணும். நீங்க ஃப்ரீயா இருக்க டைம்ல பைபிள் வேர்ஸ் வந்து கன்ஃபஸ் பண்ணணும், அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே இதை பத்தி எனக்கு சொல்லியிருக்கீங்க, என் வாழ்க்கையில நிறைவேற்றிட்டாங்க, எனக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்கு, எனக்கு சிக்கா இருக்கு, நீங்க பைபிள் இப்படி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணுமா? நம்ம மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணும் பொழுது என்ன சொல்றாங்க? நீ செல்லும் இடம் எல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். நீ செல்லும் இடம் எல்லாம் என்னது?
செல்லும் இடம் எல்லாம்னா வேற யாராச்சும் இந்தியா தவிர வேற எங்க இருக்கீங்க? வேற யாராவது இருக்கீங்களா? எங்க போனாலும் இந்தியா தவிர ஓகே. ஒரு வேலை இந்தியாவா இருந்திருக்கலாம், இப்ப கத்தார்ல இருக்கலாம், கத்தார்ல இருந்து அப்படி போலாம், அபுதாபில இருந்து இப்ப இந்தியாவுக்கு வரலாம், சிங்கப்பூர் போலாம், மலேசியா போலாம், இல்லனா அந்த லோக்கல் ஏரியாலயே வேற ஒரு ஸ்டேட்டுக்கோ வேற பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்டுக்கோ நீங்க போலாம். எங்க போனாலும் நீங்க என்னவா இருப்பீங்களா? பைபிள் படிச்சுட்டு அதை ஃபாலோ பண்றவங்களா இருந்தீங்கன்னா நீங்க தான் அங்க டாப்பரா இருப்பீங்க. ஓகேவா? இப்ப ஸ்கூலுக்கு போறீங்க, இப்ப எல்லாரும் சின்ன பசங்க ஸ்கூல் காலேஜ்ல தான் இருக்கீங்க, கரெக்டா? நீங்க எங்க போறீங்க இப்போ? நீங்க செல்லும் இடம் எல்லாம். நீங்க டெய்லி ஒரு இடத்துக்கு செல்றீங்க, எங்க போறீங்க? எங்க போறீங்க? டெய்லியும் ஸ்கூலுக்கு போறீங்க. சோ நீங்க வந்துட்டு பைபிள் வேர்சஸ் வந்து மனசார நீங்க கன்ஃபஸ் பண்ணீங்க அப்படின்னா அங்க நீங்க தான் என்னவா இருப்பீங்களா? டாப்பரா இருப்பீங்க. அப்புறம் காலேஜுக்கு போனீங்கன்னா அங்கேயும் நீங்க தான் டாப்பரா இருப்பீங்க. நெக்ஸ்ட் ஜாபுக்கு உங்க சிட்டிலே இருந்தாலோ இல்ல அப்ராடுக்கு போனீங்க அப்படின்னாலோ வேற எந்த கண்ட்ரிக்கு போனாலும் நீங்க தான் அங்க டாப்பரா இருப்பீங்க. ஓகேவா? திருப்பி இன்னொரு வேர்ஸ் இருக்கு, ஜான் 15:10. நான் என் பிதாவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் என்னுடைய அன்பில் நிலைத்திருப்பீர்கள். ஓகேவா? நான் ஆண்டோடைய கட்டளைகள் ஏசப்பாவோட கமாண்ட்மெண்ட்ஸ் பைபிள் வேர்சஸ்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அவருடைய அன்பில் நிலைத்திருப்பீர்கள். ஓகே, இப்போ வந்துட்டு எனக்கு என் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்கள நான் வந்து ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி அவங்க தெரிஞ்சுப்பாங்க? இப்ப நானும் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, எனக்கு வந்து ஒரு அர்ச்சனான ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஸ்கூல் படிக்கும் போது ரொம்ப க்ளோஸ். எப்படி அவ கிளாஸ்ல வந்து 75 மெம்பர்ஸ் இருக்காங்க, ஸ்ட்ரென்த் வந்து 75. ஆனா நீ எனக்கு க்ளோஸ் நான் அவளுக்கு க்ளோஸ்னு சொல்லிட்டு எது வச்சு அவங்களுக்கு புரியும்? நான் என்ன பண்ணுவேன்? எப்ப பார்த்தாலும் அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன், கரெக்டா? நம்ம ஒருத்தவங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருப்போம். உங்க கிளாஸ்ல கூட நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, லஞ்ச்ல பிரேக் டைம்ல. ஸோ அப்போ நம்ம வந்துட்டு ஜீசஸை நீங்க லவ் பண்றீங்க அப்படின்னா என்ன அர்த்தமா? அவருடைய வார்த்தைகளை படிக்கணும், கடைபிடிக்கணும், ஃபாலோ பண்ணணும். சரியா? இன்னொரு வசனம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகான வாசனம், ஜான் சாப்டர் 14 verse 5. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். சப்போஸ் நம்ம கடைபிடிக்கல அப்படின்னா நம்ம அவரை லவ் பண்ணலன்னு அர்த்தம். நீங்க லவ் பண்ணீங்க அப்படின்னா என்னவா? அவரோட கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். கரெக்டா? யாரெல்லாம் ஜீசஸை லவ் பண்றீங்க? எல்லாருமே லவ் பண்றீங்க. யார் வந்து ரொம்ப நிறைய லவ் பண்றீங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் ஜீசஸ் தான், ஜீசஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, ஜீசஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் லவ். நான் வந்து எவ்வளவு எனக்கு ஜுரம் வந்தாலும் எனக்கு என்ன ஒர்க் வந்தாலும் ஸ்கூல்ல டூர் கூட்டிட்டு போனாலும் எக்ஸாம் வந்தாலும் நான் ஜீசஸை மறக்க மாட்டேன் அப்படி சொல்றவங்க கை தூக்குங்க. வெரி குட். சில பேர் என்ன பண்ணுவோம், ஏதாச்சும் வீட்டுல ஃபங்க்ஷன் வந்துருச்சு, வெரி குட், ஓகே. எக்ஸாம் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? சாப்பிட மறக்க மாட்டோம், ட்ரெஸ் பண்ணிக்க மறக்க மாட்டோம், குளிக்கல மறக்க மாட்டோம். ஓகே, நம்ம இன்னைக்கு ஜீசஸ் நம்மள புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம்? ப்ரேயரை ஸ்கிப் பண்ணிடுவோம். அது நம்ம லைஃபுக்குமே பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா ஜீசஸ் தான் நமக்கு நம்ம என்ன ப்ரே பண்றோமோ அதனால நம்ம எக்ஸாம்ல மார்க் கம்மி ஆகிடுமானா ஆகவே ஆகாது. சரிங்களா? ஓகேவா? அதுக்கப்புறம் டூர் என்னைக்காச்சும் போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப என்தியூசியாசம்ல ப்ரேயரே மறந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எங்க அண்ணா வந்து 10th வந்துட்டு எங்க அண்ணாக்கு ஹிந்தி சப்ஜெக்ட் இருந்துச்சு. அண்ணாக்கு வந்து மோஸ்ட் டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ஹிந்தி தான். ஓகேவா? அப்போ எவ்ரி மண்டே எங்க வீட்டுல ப்ரேயர் நடக்கும். அப்போ நிறைய பேர் வருவாங்க. அப்போ நாங்க லைட் வந்துட்டு கட்டணும், டியூப் லைட்ஸ் வந்து அது ஒரு சின்ன கிரவுண்ட் மாதிரி இருக்கும். அதுல ஸ்பீக்கர் செட் பண்ணணும், கிளீன் பண்ணிட்டு மேட் விரிக்கணும், சேர்ஸ் போடணும், அதுக்கப்புறம் அங்கங்க லைட் கட்டணும். ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம லைட் செட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி லைட் செட் பண்ணணும். அட்லீஸ்ட் அதுக்கு 2 hours எடுக்கும். நாங்க 4 o'clock ஸ்டார்ட் பண்ணோம்னா எல்லாரும் சேர்ந்து 6 o'clock முடிப்போம். 7 o'clock ப்ரேயர். எங்க அண்ணா என்ன சொல்றாங்க, நான் பண்ணல அப்படி சொல்றாங்க. ஆனா எங்க அப்பா தான் சொல்றாங்க, நீ கண்டிப்பா பண்ணணும், நீ தான் பண்ணணும், எக்ஸாம்னால நீ போஸ்ட் பண்ணலாம், நீ பண்ணக்கூடாது, இல்லை ஸ்கிப் பண்ணக்கூடாது, அது மாதிரி டாடி சொல்றாங்க. ஆனா என்ன பண்ணாங்கன்னா எங்க அண்ணா என்ன பண்ணாங்க, சரி ஆண்டவருக்காக நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் இன்ட்ரெஸ்டோட அழுதுகிட்டு பண்ணாம சரி ஓகே ஜீசஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளவு டஃப் எக்ஸாம் இருந்தா கூட அது பண்ணாங்க. எப்பவுமே பாஸ் மார்க் தான் எடுப்பாங்க அந்த சப்ஜெக்ட்ல, ஒரு 40-45 தான் எடுப்பாங்க. ஆனா பப்ளிக் எக்ஸாம்ல ஆண்டவர் எவ்வளவு மார்க் கொடுத்தாங்க? 88 மார்க்ஸ் கொடுத்தாங்க. ஓகேவா? ஸோ நம்ம எப்பவுமே வந்துட்டு ஏதாவது ஒரு ரீசனுக்காக சொல்லி
பிரேயரையோ பைபிளையோ நம்ம ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஓகேவா? யாராவது ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டாங்களா, இல்லைன்னா முக்கியமா ஃபங்க்ஷன்ஸ் வந்துருச்சு, டூர் வந்துருச்சு, ஏதாவது வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஓகே ஏசப்பா நான் இன்னைக்கு நான் ப்ரேயர் பண்ணல, நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஓகே, இப்போ வந்து யாரெல்லாம் விமன் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் பார்த்தது? ஜெமிமா யாராவது தெரியுமா? ஜெமிமா, எஸ், வெரி குட். என்ன சொன்னாங்க அவங்க? செமிஃபைனல்ஸ்ல ஓப்பன் எல்லா மீடியாவும் இருக்கு, நேஷனல் மீடியாஸ் இருக்கு, ஹோல் கண்ட்ரியுமே பாக்குறாங்க. அவங்க ஒரு பைபிள் வேர்ஸ் கன்ஃபஸ் பண்ணாங்க. என்ன வேர்ட் கன்ஃபஸ் பண்ணாங்க? I can do all things to Christ who strengthens me. இல்லையே, ஐ கேன் டு சொன்னாங்க. இல்லையே, I will better. அவங்க சொல்லிருப்பாங்க. பட் அந்த இன்டர்வியூல அவங்க சொல்றாங்க, ஒரு பைபிள் வேர்ஸ் கோட் பண்ணாங்க. அது என்ன சொன்னாங்க? You still be there, I will battle for you. You still Yes, be correct. there, I will battle. Just stand still and God will fight for you. நீங்க சும்மா இருங்க, ஆண்டவர் உங்களுக்கா யுத்தம் பண்ணுவார். See, எவ்வளவு பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க, ஆமாவா? அவங்கள வந்துட்டு லாஸ்ட் ப்ரீவியஸ் வேர்ல்டு கப் மேட்ச்ல நீ ஆடக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள வந்து ஸ்டாப் பண்ணாங்க. ஏன்? அவங்க ப்ரீச் பண்றாங்க, அவங்க ஃபாதர் வந்துட்டு ஒரு பாஸ்டர். ஓகேவா? காட் ஜீசஸ்க்கு அவங்க ட்ரூ ஆனதுனால நிறைய டிஃபிகல்டிஸ் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நீ இது ப்ராப்பரா இல்ல, நீ ஃபிட்டா இல்லன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துடுறாங்க. ஆனா செமிஃபைனல்ஸ்ல ஆண்டவர் அவங்களை எப்படி உயர்த்தினாரு? பிகாஸ் ஆஃப் ஹர் we won the match. கரெக்டா? அவங்க மோர் தென் 127 என்னமோ ரன் எடுத்ததுனால நம்ம செமிஃபைனல்ஸ்க்கு போனோம். கரெக்டா? ஆஸ்திரேலியா வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான டீம். ஆனா அந்த ஸ்ட்ராங்கான டீமை யாருமே ஜெயிக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா தட் பர்டிகுலர் டே ஜெமிமா என்ன பண்றாங்க? 127 ரன்ஸ் எடுத்து நம்ம இந்தியாவை செமிஃபைனல்ஸ்க்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த எல்லாரும் முன்னாடியும் வந்து அவங்க விட்னஸ் பண்றாங்க. நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் யாருக்கு தேங்க்யூ பண்றேன்? ஜீசஸ்க்கு தேங்க்ஸ் பண்றேன். அப்புறம் I quoted a scripture from the Bible அப்படி சொல்லி பைபிள் சொல்றாங்க, ஜீசஸ்ன்ற வேர்ட் சொல்றாங்க. just stand still and God will fight for you. ஓகேவா? நம்ம எல்லா சிச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு தான் மகிமை கொடுக்கணும். ஆனா எந்த நேரத்துல என்ன பைபிள் வேர்ஸ் கன்ஃபஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ரிப்பீட்டடா நம்ம அதை சொல்லணும். சரியா? ஓகேவா? செய்வீங்களா? Yes, Andy. கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம என்ன கேக்குறீங்களோ அதை லைஃப் லாங் ஃபாலோ பண்ணணும். சும்மா வந்துட்டு சாட்டர்டே மட்டும் நம்ம அட்டன் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு இல்லாம, சின்ன வயசுல நம்ம எங்க அப்பா எல்லாம் உங்களை மாதிரி இருக்கும்போது ரொம்ப போஸ்ட் பண்ணுவாங்க, நீ பிரேயருக்கு போகணும் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனா பெரிய வயசுல இருக்கும் போது அது எவ்வளவு நமக்கு அப்பா அம்மா வந்துட்டு ஒரு நல்ல காரியம் நம்ம பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு இப்போ உங்களை மாதிரி இருக்கும் போது வந்துட்டு நமக்கு தெரியாது. ஆனா எங்களை மாதிரி நீங்களும் ஆயிட்ட உடனே நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்ம எவ்வளவு லவ் பண்ணிருக்காங்க, அதனால நமக்கு ஜீசஸை பத்தி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, பைபிளை கன்ஃபஸ் பண்ண வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா நீங்க இப்ப பண்ற பிரேயர்ஸ்லாம் நீங்க வளர வளர உங்களுக்கு பிளெஸிங்ஸா மாறிக்கிட்டே வரும். கரெக்டா? ஆமாவா? கரெக்டா? நீங்க இப்ப பண்ற பிரேயர் உங்களுக்கு வளர வளர நீங்க வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை, எல்லாமே ஈஸியா நடக்கும் பொழுது உங்களுக்கு பிளெஸிங்ஸா மாறிட்டே வரும். நான் என்னென்ன சொன்னேன் இன்னைக்கு? என்ன வசனம் கேக்குறீங்களோ அதை கண்டிப்பா நீங்க கேட்டுட்டு விட்டுறாம ஃபாலோ பண்ணணும், மெடிடேட் பண்ணணும், அத நீங்க ஃபாலோ பண்ணணும், கன்ஃபஸ் பண்ணணும். சரியா? ஓகேவா? ஓகேவா? ஆண்டவரை நம்ம ரொம்ப நேசிக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தமா? அவர் உண்மையா நேசிக்கிறோம் அப்படின்னா நம்ம அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். சரியா? ஆண்டவரோட டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுங்க. நிறைய பண்றீங்க, நிறைய விட்னஸ் சொல்றீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. சின்ன சின்ன காரியத்துல கூட ஆண்டவர் வந்து நீங்க நம்ம கன்ஃபஸ் பண்ணி ஆண்டவர் செய்யறாருன்னு நினைக்கும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அடுத்த வாரம் எல்லா இடத்துலயுமே ஆண்டவரை நம்ம வந்துட்டு ஹெல்ப் கேளுங்க. எல்லா இடத்துலயுமே நீங்க எக்ஸாம்ல ஞாபகம் வரலையா, ஹோலி ஸ்பிரிட் எனக்கு ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம ஹோலி ஸ்பிரிட்ட கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு நடக்கும். சரிங்க? நம்ம எல்லாரும் கண்களை மூடி, ஏசப்பா உங்க வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படியணும், அப்படியே நாங்க கேட்டுட்டு போயிடாதபடி நாங்க அதை வாழ்க்கையில லைஃப் லாங் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே இந்த பிள்ளைகளை உங்க கையில ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. ஆவியானவரே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே 60 மடங்கு 100 மடங்கு அவங்களுக்கு பலன் கொடுங்க ஏசப்பா. சாத்தானானவன் அந்த வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளாதபடி அவங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. உங்களை பாதுகாப்புக்கலாம் ஆண்டவரே ஒப்படைக்கணும் ஆண்டவரே. அவங்களை ஆண்டவரே பொறுப்பெடுத்துக்கோங்களா ஏசப்பா. உச்சி முதல் பாதம் வரை ஆண்டவரே ஒரு அன்பும் அணுகாதபடி நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. நினைப்பூட்டுங்க ஏசப்பா. பிரேயர் டைம் ப்ரே பண்ணு, பைபிள் படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவங்களோட பேசுங்க ஏசப்பா. அலட்சியப்படுத்தாதபடி. நிறைய பேருக்கு வந்து ஜீசஸ் வந்து
நீ பைபிள் படி ப்ரேயர் பண்ணு அப்படின்னு ஞாபகப்படுத்துறாங்க. பட் ஸ்டில் நீங்க வந்துட்டு அப்புறமா படிச்சுக்கலாம் அப்படி பண்றீங்க. பட் அப்படி பண்ணக்கூடாது. சரியா? அப்படி ஒரு தாட் உங்களுக்கு மனசுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னாலே இமிடியேட்டா அந்த வாய்ஸ்க்கு லிசன் பண்ணி அட்லீஸ்ட் 10 மினிட்ஸ் ஆச்சும் நீங்க பைபிள் படிங்க. 10 மினிட்ஸ் ஆச்சும் நீங்க ப்ரே பண்ணுங்க. உங்க லைஃப்ல நிறைய மிராக்கிள்ஸ் பாப்பீங்க. சரியா? அப்படி ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு அப்படின்னா நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்னா லைஃப்ல நிறைய மிராக்கிள்ஸ் நீங்க பாப்பீங்க. சரியா? ஓகேவா? நிறைய பேர் வந்து அப்படி ஆண்டவர் சொல்றாங்க, நீங்க கேட்க மாட்டீங்க. ஆண்டவரே நிறைய நினைப்பூட்டுங்க இயேசுவே. பைபிள் வேதம் வாசிக்கட்டும் ஆண்டவரே. நன்றி ஏசப்பா. கடமையாய் செய்யாமல் உணர்ந்து செய்யட்டும். உங்களை மனதார நேசிக்கட்டும் ஆண்டவரே. நன்றி ஏசப்பா. உங்க அன்பை அவங்க புரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த சிறு வயதில் ஆண்டவரே உங்ககிட்ட வராங்க ஏசப்பா. உங்க அன்பை அவங்க புரிஞ்சு கொள்ளட்டும் ஆண்டவரே. நன்றி ஏசப்பா. பைபிள் படிக்கிற ஆர்வத்தை அவங்களுக்கு இன்னும் கொடுங்க ஏசப்பா. அவையானவரே நன்றி. ஜெபிக்கிற ஆர்வத்தை நீங்க கொடுங்க ஆண்டவரே. நன்றி ஏசப்பா. டெய்லி மாஸ்க்லாம் போறாங்க இந்த வயசுல. அவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. விட்னஸ் சொல்றாங்க ஏசப்பா. விட்னஸ் சொன்ன ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே அவங்க இன்னும் நிறைய சாட்சிகளா இருக்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. Praise the Lord.